Hello friends, இன்னைக்கு காலிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ராஜ்மா மசாலா. இதுக்கு தேவையான ingredients ராஜ்மா ஒரு 3/4 கப் எடுத்துர்க்கேன். 1/4 கப் கருப்பு உளுந்து, தக்காளி பேஸ்ட் 1 கப், 1/2 கப் வெங்காயம் பேஸ்ட், அப்புறம் fresh cream, மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கசூரி மேத்தி, ஸ்பைஸ் பவுடர்ஸ், பட்டர். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நைட்டே ஓவர் நைட்டே வந்து நீங்கள் வந்து இந்த ராஜ்மாவையுமே கருப்பு உளுந்தையுமே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் ரெண்டையுமே ஒன்றா போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு லேசாக மசிச்சு வச்சுருங்க. இப்போ நான் அதை அப்படி செஞ்சு வச்சுருக்கேன். இப்படி இருக்குது, நான் கொஞ்சம் லேசாக மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காய பேஸ்ட் போட்டுக்கோங்க, தக்காளி பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி கிளறி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு கூட மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த வேக வச்ச டாலும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மசாலா தண்ணியவே ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5-6 விசில் விட்டுருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சவுண்ட் அடங்கிருச்சு, திறக்கலாம். இப்போ திருப்பி ஆன் பண்ணிட்டு இந்த கசூரி மேத்தி போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் மல்லித்தலை போட்டுட்டு கலக்கிடுங்க. கொஞ்சமாக கடைசியாக வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கிளறிட்டு எடுத்துடலாம். வேறு டிஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.